ரூபா கட்டி முதல் மாதத்துக்கு உங்களோட பேமெண்ட் வந்துட்டு 20 ரூபா தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் பிளானை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வெறும் 20 ரூபாயில் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்க முடியும். சப்போஸ் உங்கள் பிஸ்னஸ் அவ்வளோ பெருசு, நான் வந்துட்டு செம ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆல்ரெடி டிமாண்ட் இருக்குது, நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிளான் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் உட்காந்தபடியே ஒரே ஒரு லேப்டாப்பை வச்சு கோடிக்கணக்கான மக்களுக்கு உங்களோட பொருட்களை நீங்கள் விற்பனை பண்ண முடியும். எப்படி தானே யோசிக்கிறீங்க? அதுக்கு தான் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதுதான் ஷாப்பிஃபை. அப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான பிளாட்ஃபார்முக்கும் இந்த ஷாப்பிஃபைக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? நம்ம பொதுவாக பொருள் விற்கிறதுனா அமேசான், மீஷோவில் தானே நம்ம வந்து அந்த ecommerce அப்படின்னாலே அதுதானே ஞாபகம் வருது. ஆனால் இந்த ஷாப்பிஃபைக்கும் அமேசானுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருவேளை நான் என் பொருட்களை இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா விற்பனை பண்ணணும் அப்படின்னா காசு ஏதாவது கட்டணுமா இருக்குமோ? அப்போது இந்த ஷாப்பிஃபை வந்து நான் பொருள் விற்பனை பண்ண ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸாக பண்ணேன்னா பார்ட் டைம் மட்டும் பண்ணால் போதுமா, இல்லை இது மூலியமாகவே ஒரு பெரிய பிஸ்னஸாகவே பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளும் உங்கள் தலையில் இப்போ வந்திருக்கும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அருமையான விடை தான் இந்த ஒரு வீடியோ. வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நாங்கள் மேகலகன். ஸோ ஷாப்பிஃபை உள்ள நம்ம போகிறோம் இல்லையா? பிக் யுவர் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தோன்னா 4 விஷயங்கள் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் பிளான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது கீழே ஃபார் சோலோ ஆண்டர்ப்ரனியர்ஸ். இப்போ தனிப்பட்ட நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு வரீங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ தான் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிளான் வந்துட்டு உங்களுக்கு போதுமான ஒரு பிளான். ஏன்னா 20 ரூபாயில் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். அதாவது முதல் மாதம் நீங்கள் 20 ரூபா கட்டி முதல் மாதத்துக்கு உங்களோட பேமெண்ட் வந்துட்டு 20 ரூபா தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் பிளானை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வெறும் 20 ரூபாயில் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் முதல் மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா பிளானோட ரேட் வந்துட்டு 1000 சில்லற ரூபா வரும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பேசிக் பிளானில் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 10 இன்வென்ட்ரி லொக்கேஷன். அதாவது என்னென்னா, நீங்கள் இன்வென்ட்ரின்னு நம்ம சொல்கிறது என்னது? ஸ்டோர்ஸ் இல்லையா? இப்போ சென்னையில் நான் வைக்கிறேன், கோயம்புத்தூரில் வைக்கிறேன், மதுரையில் வைக்கிறேன், திருச்சியில் வைக்கிறேன், திருநெல்வேலியில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரி வந்துட்டு நீங்கள் 10 வித்தியாசமான இடத்துல வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். சேட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ண போகிறதில்ல, ஷாப்பிஃபை வெப்சைட்டே வந்து பண்ணும். நம்மளோட ஸ்டோருக்கான சேட் சப்போர்ட் 24/7 ஷாப்பிஃபை ப்ரொவைட் பண்ணும். குளோபல் செல்லிங், அதாவது 3 மார்க்கெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 3 மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்தியன் அப்படின்னு சொன்னால் ஒரு மார்க்கெட் இருக்குது. அதை தாண்டி வேறு தளங்களில் நீங்கள், அதாவது வேறு கண்ட்ரீஸில் நீங்கள் விற்க முடியும். அதுக்கப்புறமா ஷாப்பிஃபை ஃபார் ஸ்மால் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். அண்ட் முக்கியமாக வந்துட்டு இந்த பேசிக் பிளானில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ப்ரொவைடர்ஸ்க்கு வந்துட்டு கார்டு ரேட்டு 2% அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஷாப்பிஃபையோட செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை ஃபார் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிளான் இருக்குல்ல, அந்த செகண்ட் பிளானில் பார்த்தோம்னா கார்டு ரேட் வந்துட்டு 1% தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ப்ரொவைடருக்கு. அட்வான்ஸ் பிளான்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் 0.6% தான். ப்ளஸ் பிளான்குள்ளே போனோம்னா 0.2% தான். ஏன்னா நீங்கள் அதிகமாக காசு கட்டுறீங்க. பேசிக்காக அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகணும் இல்லையா? எனி பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் மாடல், ரெவன்யூ மாடல் அதில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த பேமெண்ட் டிஃப்ரென்ஸ் வருது. ஷாப்பிஃபை ஃபார் ஸ்மால் டீம்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம்னா அதே 20 ரூபாய்க்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். முதல் மாதம் 10 இன்வென்ட்ரி லொக்கேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 24/7 சேட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் ஸ்டாஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறது 5 கூடுதல் ஸ்டாஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இப்போது இந்த ஷாப்பிஃபை அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தான், ஒரு லாகின் தான் நீங்கள் மேனேஜ் பண்ணி ஆகணும். பட் நீங்கள் வந்துட்டு 5 ஸ்டாஃப் வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு வந்துட்டு எல்லா லாகின் டீட்டெயில்ஸும் நான் கொடுக்க தேவையில்ல. பட் அவங்களுக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் கொடுத்து அசைன் பண்ண வைக்கணும். நீ ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ணிக்கோ, நீ ஆர்டர் ஹேண்டில் பண்ணிக்கோ, நீ வெப்சைட் கண்டென்ட் பார்த்துக்கோ, நீ இங்கேருந்து சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீமுக்கு நான் டாஸ்க் அசைன் பண்ணணும், ஷாப்பிஃபை உள்ளேயே அசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ அந்த மாதிரி 5 புது அக்கௌண்ட் வந்துட்டு ஷாப்பிஃபை கொடுக்குறாங்க இந்த செகண்ட் பிளானில். அட்வான்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? அதுவுமே வந்துட்டு 20 ரூபாய்க்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். கார்டு பேமெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் ஸ்டார்டிங்கே எக்ஸ்ட்ரா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் ரிப்போர்ட்ஸ் அனலிட்டிக்ஸ். அதாவது நம்மளோட ecommerce பிளாட்ஃபார்ம் நம்ம ஷாப்பிஃபைல உருவாக்க போகிறோம். நம்ம ப்ராடக்டை லிஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு யாரெல்லாம் உள்ள வரா, எந்த சமயத்தில் உள்ள வராங்க, எந்த டிஜிலேருந்து உள்ள வராங்க, எந்த டிமோகிராஃபிக்னு சொல்கிறது வந்துட்டு எந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், அப்புறம் என்ன பேக்ரவுண்ட், லைக் எம்ப்ளாயிடா, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா, ரிட்டையர்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வராங்களா, அந்த மாதிரி என்டையர் டெமோகிராஃபிக்ஸ் எல்லா ரிப்போர்ட்டும் வந்துட்டு நமக்கு இந்த அட்வான்ஸ் பிளானில் நம்ம பார்க்க முடியும். லைக் ஒரு கூகுள் அனலிட்டிக்ஸ், இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்குறப்போ, யூடியூப் உள்ள போயிட்டு அனலிட்டிக்ஸ் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கே நம்ம அனலிட்டிக்ஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி இன்வென்ட்ரி லொக்கேஷன் அதே 10 தான். சாட் சப்போர்ட் இருக்க தான் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் 3 மார்க்கெட், அதாவது இந்தியன் மார்க்கெட், ஸ்ரீலங்கன் மார்க்கெட், இப்போது மிடில் ஈஸ்ட் மார்க்கெட், அதாவது மிடில் ஈஸ்ட் சொல்கிறது துபாய் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி விற்க முடியும். அதுக்கப்புறமா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா மார்க்கெட்ஸ் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஆனால் அதுக்கு அஃப்கோர்ஸ் காஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. $59 வந்து நம்ம பே பண்ணி ஆகணும். பட் எவ்வளோ எக்ஸ்ட்ரா மார்க்கெட் எனக்கு வேணுமோ அந்த எக்ஸ்ட்ரா மார்க்கெட் $59 அப்படின்னு கொடுத்து நான் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா 15 எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் அக்கௌண்ட் இருக்குது. இதில் 5 எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் அக்கௌண்ட். இப்போ நான் என்னோட டீம் பெருசு, நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் 15 எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் அக்கௌண்ட். அதாவது நம்ம இப்படி பார்க்கலாம், கிட்டத்தட்ட 15 டிபார்ட்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ 15 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸில் நம்ம அந்த அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? அதுதான் இந்த அட்வான்ஸ் பிளானோட அட்வான்டேஜ். ஸோ இப்போ இந்த ஷாப்பிஃபைல எவ்வளோ பே பண்ணி நீங்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ட் வேலை உங்கள் பொருட்களை விற்பனை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவரமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இதுக்காகவே வடிவமைச்சிருக்கிற அந்த கோர்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பாஸ்வால் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இந்த ஷாப்பிஃபை கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அது வந்து $1,75,000 மாதத்துக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் இதுக்கு ட்ரையல் பிளான்லாம் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு பேமெண்ட் 0.2%. மற்றபடி இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் அனாலிசிஸ்லாம் இருக்குது. மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் 200 இன்வென்ட்ரி லொக்கேஷன். கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்துகிற மாதிரி, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி 200 ஸ்டோர் ஃப்ரண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி. 200 ஸ்டோர் ஃப்ரண்ட் மட்டும் இல்லை, 200 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். தட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ் இதில். அதுக்கப்புறமா வந்துட்டு அதே 24/7 ஃபோன் சப்போர்ட் இருக்குது. குளோபல் செல்லிங் வந்துட்டு 50 மார்க்கெட் வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும். 50 கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் விற்க முடியும் இந்த பிளானில். சப்போஸ் உங்கள் பிஸ்னஸ் அவ்வளோ பெருசு, நான் வந்துட்டு செம ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆல்ரெடி டிமாண்ட் இருக்குது, நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிளான் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் 1,75,000 வந்துட்டு உங்கள் ஷாப்பிஃபை தளத்துக்கு கொடுக்குறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, ஓகே நான் வந்துட்டு இப்போ 50 மார்க்கெட்டுக்கு விற்க முடியும், 200 இன்வென்ட்ரி லொக்கேஷன் இந்தியாக்குள்ளேயே விற்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நான் இப்போயே இதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே $1,75,000 வந்துட்டு உங்களுக்கு ஓவர் ஹெட்ஸாக போகுது அப்படின்னு சொன்னால் உங்களோட பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 10 lakhs 15 lakhs அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸே 2.5 லட்ச ரூபாய்க்கு தான் பண்ணுறீங்க, 3 லட்ச ரூபாய்க்கு தான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட பிஸ்னஸில் 50-60% ஆஃப் த ரெவன்யூ நீங்கள் ஒரு ஷாப்பிஃபை ஸ்டோர் ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதை பார்த்து நீங்கள் சரி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாஃப் அக்கௌண்ட் வந்துட்டு அன்லிமிட்டடாக கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாஃப் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, 100 ஸ்டாஃப் அக்கௌண்ட் 200 ஸ்டாஃப் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஷாப்பிஃபை பிளானில் ப்ளஸ் பிளானில் நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஷாப்பிஃபைல நமக்கு பேசிக்காக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜும் இருக்குது. காம்ப்ளெக்ஸான ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு நான் ஸ்கேல் அப் பண்ண போகிறேன், லைக் சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி ஷாப்பிஃபை கேட்டு நான் ஸ்டோர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நான் மேபி வந்து ஒவ்வொரு வாட்டியும் வேறு இணையதளம் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணுமா, வேறு சர்வீஸ் ப்ரொவைடரை பார்க்கி நான் போயிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த பிளான், அதுக்கு தான் இந்த பேமெண்ட் ப்ரைசிங் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம கிளியராக இங்கே விளக்குறோம். ஸோ உங்களோட பிஸ்னஸை ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3லேருந்து ஸ்கேல் அப் பண்ணுறதுக்குமே வந்து இதே சைட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். சரி பண்ணணும்னு நான் சொல்ல வரல. அகெயின் இப்போ வந்து நம்ம ஷாப்பிஃபைக்கு மார்க்கெட்டிங் பண்ணல, ஷாப்பிஃபை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஷாப்பிஃபைல என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த என்டையர் கோர்ஸ் முடிகிறப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிற சில விஷயமும் நம்ம பேசலாம். இப்போ கீழே நான் வந்து ஸ்க்ரால் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளியராக வந்துட்டு இவங்க காஸ்ட் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைஸிங் பற்றி பேசிக் பிளானில் வந்துட்டு $1,994 மாதத்துக்கு நீங்கள் கட்டணும். சீக்கிரமாக கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் 1,499 கட்டினா போதும். ஸோ நம்ம அதை பற்றியே பேசுவோம். பே ஏர்லி அப்படின்னு சொன்னால் முன்னாடியே கட்டுறது. ஷாப்பிஃபை வந்துட்டு 2வது பிளான் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு $5,599 நீங்கள் கட்டணும். அட்வான்ஸ் வந்து $22,680 இருக்குது. ஆனால் அந்த ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து $1,75,000 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிக்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். கோர் ஃபீச்சர்ஸ், ஆன்லைன் ஸ்டோர் இருக்குது, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கன்வெர்ட்டிங் செக் அவுட் இருக்குது, அன்லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எந்தெந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அன்லிமிட்டடாக எல்லா பிளான்லையுமே வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஏதாவது ஒரு பிளான் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிளான் நான் சூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு உள்ள பேமெண்ட் ஆப்ஷன் நான் ஆட் பண்ணணும். நான் ஒரு பிளான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பேசிக் பிளான் நான் எடுத்திருக்கேன், $20 மாதத்துக்கு 1,994 அப்படின்னு போட்டிருக்கு. இப்போது சேவ் வித் ஏர்லி பில்லிங், அதாவது என்னென்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு சேர்த்து நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு 1,499 தான் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இது எப்படி நம்ம பண்ணணும்? கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் ஆர் டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்குது. ஸோ ஒரு கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு மந்த்துக்கு அவ்வளோதான் $20 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்த மாதத்துக்குள்ளே நான் போகிறப்போ தான் வந்துட்டு எனக்கு இது டெபிட், மீதி இருக்கிற $1,994 வந்துட்டு டெபிட் ஆகும். சரியா? அதுக்கு முன்னாடி நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு டெபிட் ஆகாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த $20 நம்ம ஆக்சஸ் பண்ணிவிட்டு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஸோ கார்டு இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்தாகணும்.
இல்லை யூபிஐ ஐடி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். செட் யூபிஐ அப்படின்னு கொடுத்துட்டு யூபிஐ வழியாகவும் பேமெண்ட் பண்ணலாம். என்னென்னா ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த பிளாட்ஃபார்ம் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். செலக்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, செலக்ட் பிளான் வந்துட்டு எடுத்துட்டேன். நான் சப்போஸ் இந்த 20 ரூபா பிளான் எடுக்கல அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு 3 நாள் வந்துட்டு ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு 3 நாள் வந்துட்டு இந்த சைட்டை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம். அது வரைக்கும் வந்துட்டு எந்த பேமெண்ட் ஆப்ஷனும் வந்துட்டு ஷாப்பிஃபை எனக்கு கொடுக்காது. ஸோ இப்போ வந்துட்டு பேசிக் பிளான் சூஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஜென்ரல் செட்டிங்ஸ் பண்ணிட்டோம். கஸ்டம் டொமைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட நல்ல ஒரு ப்ராக்ரஸ் தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் நம்மளோட க்ளோத்திங் ஸ்டோருக்கு. ஸோ அடுத்த மாடியூலில் அடுத்து என்ன பண்ணணும், செட்டப்லேயே அஃப்கோர்ஸ் நம்ம செட்டப்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த மாடியூலில் ப்ராக்டிக்கலாக செட்டப்பில் இன்னும் சில விஷயங்களை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம இந்த ஷாப்பிஃபை அப்படிங்கிற அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் எப்படி பொருட்களை உட்காந்த இடத்துல நம்ம விற்பனை பண்ணுறது, அமேசானுக்கும் ஷாப்பிஃபைக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, அதே மாதிரி இது ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாகவே பண்ண முடியுமா, அப்படி எல்லா கேள்விக்கும் இந்த ஒரு வீடியோவில் ஒரு அழகான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை பற்றி நீங்கள் இன்னும் விவரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நம்ம பாஸ்வால் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய அந்த ஷாப்பிஃபை கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.